மோட்டு வா உள்ள போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வட்ட செயலாளர் வண்டு முருகன் வராரு, வழி விடுங்க. அது எல்லாம் ஒரே சைஸா நிக்கிறாங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும் நான் தான் இந்த சமஸ்தானத்துக்கே மகாராணின்னு. ஆனா இப்ப இந்த சமஸ்தானத்துக்கு ஒரு ராஜகுமாரன் தேவைப்படுறாரு. பெரியவர்களே, தாய்மார்களே, எல்லாரும் நல்லா கேளுங்க. அதோ அங்க கட்டி வச்சிருக்கே ஒரு பானை. கண்ணை கட்டிக்கிட்டு யாரு அது மேல கரெக்டா அடிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த ராஜாங்கத்துக்கு ராஜகுமாரரா ஆக முடியும். ஒட்டுமொத்த சமஸ்தானத்துக்கும் அவங்க தான் ராஜகுமாரர். இந்த மாதிரி பானையெல்லாம் குச்சியில உடைக்கிறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் தான் ராஜகுமார். எங்களை பார்த்தா ராஜகுமாரர் மாதிரி தெரியலையா? ராஜகுமாரர் ஆகிறதுக்கு மண்டையில முடியலன்னா பரவாயில்ல, மூளை இருக்கணும். நீங்க எதுக்காக இப்படி சண்டை போறீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. மை நேம் இஸ் சிங்கம், இளவரசன் சிங்கம். நான் தான் இளவரசன் ஆக போறேன். ஏன் தான் இப்படி எல்லாரும் பகல்லையே மனப்பால் குடிக்கிறீங்களோ தெரியல. இங்க பாருங்க, நான் தான் பிரின்ஸ். என்ன மீறி எதுவும் நடக்காது. வா பாஸ் வா. என்னமா பஞ்ச் டயலாக் பேசுறீங்க நீங்க? ஏய் குட்டா, நீ டானா வேணா இருக்கலாம், ஆனா பிரின்ஸா நான் தான் மாறுவேன். என்ன பத்து? என்ன நாங்களா ராஜகுமாரன் ஆக முடியாதா? எங்களுக்கு அந்த தகுதி கிடையாதா? போட்டியை சீக்கிரமா தொடங்குங்க. நீங்க இப்ப பானையை அடிக்க ஆரம்பிக்கலாம். அடுத்து இந்த வீணா போன பூசணிக்காய் மண்டையனா? அடிக்கிறான். என் பேரு சிங்கம், இளவரசன் சிங்கம். நான் ஆக போற இளவரசன். என்னோட லட்சி வந்து என்னையே அடிக்குது. இது கொஞ்சம் கூட சரியில்லை. என்னோட மோட்டு பெரிய பணக்காரனாகணும்னு ஆசைப்படுறான். அவனுக்கு நான் உதவி செஞ்சே ஆகணும். முதல்ல என் உயிர் நண்பன் மோட்டு பானையை உடைப்பார். மோட்டு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு, சரியா பயன்படுத்திக்க. வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது சொல்லு. அந்த பானை எனக்கு முன்னாடி இருக்குதா இல்ல பின்னாடி இருக்குதானே எனக்கு தெரியல. ஏதாவது ஐடியா சொல்லு. ஐடியா ராணி மேடம் அக்கா, இந்த சமோசாவை பாருங்க. அந்த பானைக்குள்ள போட்டா பானை ஆடாதுக்கா. வாசனை வாசனைன்னு பறந்து வருவே மோட்டோ, அதே மாதிரி இங்கும் பறந்து வந்து வெளுத்து கட்டு. ஏ மோட்டோ, வாசனை உன்னை தேடி வரும், நீ அதை தேடி போ. இந்த வாசனை உனக்கு ரொம்ப பிடிச்ச வாசனை தான், பாரு. நல்லா மூச்சை இழுத்து விடு. வெற்றி நமதே. வாழ்த்துக்கள் மோட்டு. எங்க சமஸ்தானத்துக்கு ஒரு ராஜகுமாரன் கிடைச்சிட்டாரு. நீங்க கண்ணை மூடிட்டே எங்க மக்களை நல்லா காப்பாத்துவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ராஜகுமாரன் மோட்டுவை உடனே அரண்மனைக்கு கூட்டிட்டு போங்க. இனிமே நாம இந்த வாழ்க்கையை விட்டு ராஜா வாழ்க்கை வாழலாம். என்ன குறுக்க கோலே? அரண்மனைக்குள்ள ராஜகுமாரன் மட்டும்தான் வர முடியும். உன்ன மாதிரி சாதாரண ஆளுங்கெல்லாம் வரக்கூடாது, புரியுதா? எங்க இருந்தாலும் நல்லா இரு மோட்டு. ராஜகுமாரனுக்கு என்னவோ ஆயிடுச்சு. ராஜகுமாரனுக்கு என்னவோ ஆயிடுச்சு. சீக்கிரம் வாங்க. எனக்கு ஒண்ணும் ஆகல ராணி, நீங்க வருத்தப்படாதீங்க. எனக்கு இந்த மெத்தையில படுத்து தூக்கம் வர மாட்டேங்குது. அதனாலதான் ஜாலியா 2 கையை வீசிக்கிட்டு நான் இப்படியே தரையில படுத்துட்டேன். நாம வந்து ஒரே நாள்ல மயங்கிட்டா. ஃபோர்க்க நீங்க இப்படிதான் பிடிக்கணும், அப்புறம் நைஃப இப்படிதான் பிடிக்கணும். புரிஞ்சதா? புரியுது புரியுது. ஏயா, கடவுள் தான் நமக்கு 2 கையை கொடுத்திருக்காருல, அப்புறம் எதுக்கு இந்த கத்தி போர்க்கு போர்க்களம்லாம்? இப்ப பாரு போர்க்களம் இறங்குறேன். இங்க பாரு மோட்டு, ஒரு ராஜகுமாரன் மாதிரி நடந்துக்கோ. இந்த மாதிரி அநாகரிகமா நடந்துக்காத, புரியுதா? நீங்க சொன்னா ஓகே ராணி. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன்.
சாரி, வெரி சாரி. யாருகிட்ட உன் வேலையா காட்டுற? இந்த மோட்டு கிட்ட இருந்து நீ தப்பிச்சு போக முடியுமா? மோட்டு முதல்ல எழுந்துரு, வெளியே வா. அப்படியே செய்யற ராணி. என்ன காரியம் பண்ற? இவனுக்கு என்ன காக்காவளிப்பா இப்படி ஆடிக்கிட்டு இருக்கான்? இங்கிலீஷ் டான்ஸ் ஐ சொசைட்டிக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இந்த டான்ஸ் எல்லாம் வீணா போனவங்க ஆடுறது. நம்ம ஊரு குத்தாட்டம் போட்டா எப்படி இருக்கும் தெரியுமா? நானும் என் நண்பன் பத்துலவும் சேர்ந்து ஜோடி நம்பர் 1ல டான்ஸ் காம்படிஷன்ல கலந்துட்டு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கி இருக்கோம். நீ சேர்ந்தாரியா? நாங்க சொல்றத மட்டும் நீங்க செய்யுங்க. நம்மள மாதிரி ஐ சொசைட்டி ஆளுங்க எல்லாம் அந்த மாதிரி ஆடக்கூடாது. போய் டான்ஸ் கத்துக்கோங்க. Come on. Ouch! Oh, sorry, மறந்துட்டேன். Oh, sorry. நான் உங்க எல்லாரையும் இப்ப சந்தோஷப்படுத்துறேன் பாருங்க. என்னால முடியல. என்னால இப்படி ஓட முடியல. ஒரு 4-5 சமோசா கொடுத்து பாருங்க, நான் எப்படி ஓடுறேன்னு தெரியும். சமோசா 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 சமோசா. என்னால முடியல. மோட்டு இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. சமோசா ராஜகுமாரா, நில்லுங்க. அவரை போய் பிடிங்க. முதல்ல அரண்மனை கதவெல்லாம் இழுத்து மூடுங்க. அவரை போய் பிடிங்க. மோட்டு என் ஆருயிர் நண்பா, பாரு உனக்காக சுட சுட ஆவி பறக்க சமோசா. சாப்பிட்டுட்டு சீக்கிரமா போயிடு, இல்லனா ராணியோட பாதுகாவலர்கள் என்ன பதம் பாத்துருவாங்க. மோட்டி, இங்க பாருங்க. இந்த காரு, இந்த அரண்மனை எல்லாமே உங்களுக்கு தான். இந்த சமஸ்தானமே உங்களுக்கு சொந்தமானது. நீங்க திரும்பவும் உள்ள வரணும். என்ன மன்னிச்சிருக்க மகாராணி. இந்த உலகத்திலேயே எனக்கு இருக்கிற மிகப்பெரிய சொத்து எது தெரியுமா? என்னுடைய நண்பன் பத்துலுவும் எங்க ஊர்ல இருக்கிற என்னுடைய நண்பர்கள் தான். அவங்க தான் எனக்கு முக்கியம். நீங்க எனக்கு தேவையில்லை. இந்தாங்க, இதை நீங்களே வச்சுங்க. இது எதுவுமே உங்களுக்கு வேண்டாமா? என்னாச்சு மோட்டு உங்களுக்கு? ஏன் இப்படி சொல்றீங்க? சொல்லுங்க. ஏன்னா இவன் என் நண்பன்டா. मोटू और पतलू की जोड़ी, मोटू और पतलू की जोड़ी।